ஏழைகளின் நலனை கருத்தில் கொள்ளாமல் பணக்காரர்களின் பாதுகாப்புக்காகவே மத்திய அரசு செயல்படுவதாக EVKS இளங்கோவன் குற்றம் சாட்டியுள்ளார். திருவண்ணாமலையில் தமிழக காங்கிரஸ் சார்பில் நடைபெற்ற மே தின பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், ஆட்சிக்கு வந்தால் பல கோடி ரூபாய் விவசாய கடன்கள் ரத்து செய்யப்படும் என்று வாக்குறுதி அளித்த போதே விவசாய கடன்களுக்குள்ள வட்டி விகிதத்தை உயர்த்தியுள்ளதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டில் தாலுகா அலுவலகம் முதல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை லஞ்சம் உள்ளதாகவும் இளங்கோவன் குற்றம் சாட்டினார். தமிழகத்திலே லஞ்ச லாவணியம் செய்து வருகின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிப்பதன் மூலம் இந்த தமிழகத்தில் ஒரு புதிய வரலாறை நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும் என்னுடைய நண்பர்களே என்று நான் உங்களை கேட்டுக் கொள்கின்றேன். நாட்டு போகின்ற போக்கு இன்றைக்கு உங்களுக்கு தெரியும். தாலுகா ஆபீஸுக்கு சென்றால் லஞ்சம் தர வேண்டும், கலெக்டர் ஆபீஸுக்கு சென்றால் லஞ்சம் தர வேண்டும். லஞ்சம் இல்லாமல் எந்த காரியமும் நடைபெறவில்லை என்பதை நீங்கள் உணர்ந்திருக்கின்றீர்கள். பாஜக ஆட்சியில் விவசாயிகள் அதிக அளவில் தற்கொலை செய்து கொள்ளும் சம்பவம் நிகழ்வதாக காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் குஷ்பு தெரிவித்துள்ளார். தேர்தலின் போது பொய் வாக்குறுதிகளை அளித்த மோடி மக்களை ஏமாற்றியதாக குற்றம் சாட்டினார். பொய் சொல்லி நல்லவர் மாதிரி நடிக்கிற ஒருத்தர் நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பொய் வாக்குறுதி மட்டும்